எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை என்ன செய்கிறாங்க? அப்போ உள்ள நுழைஞ்சு அவங்க விருப்பப்படுற மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெரிய வீடை தரப்போறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? வீட்டில் அவன் எப்படி இருக்கிறான்? சரியாக இருக்கிறானா? தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றி இருக்கிறானா? குடும்பத்தை விட்டு மனதளவில் விலகி இருக்கிறானா? சரீரப்பிரகாரமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறானா? இதெல்லாம் கவைக்காது. உள்ள நுழைஞ்சோன்னே ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தரோட ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி வசப்படுத்துறதுக்காக இப்படி பேசுவான். அதே நேரத்தில் உள்ள நுழைஞ்சோன்னே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உணர்த்தி, சகோதரனே உடைய போக்கு சரியில்லை, அவங்கள சொன்னால் கூட ஏற்றுக்கிறான், பிள்ளைகளை சொன்னால் ஏற்றுக்கிறவே மாட்டான். பிள்ளைகளை சொல்லியாச்சுன்னா அப்படியே உச்சி முடியும் இப்படி நட்டுக்கு நின்றுக்கிறான். உனக்கு தெரியாது, ஆண்டவர் வெளிப்படுத்தலைன்னா உனக்கு என்ன தெரிய போகுது? உன் பிள்ளையை பற்றியும், உன் மனைவியை பற்றியும், உன் கணவனை பற்றி, உன் பெற்றோர்களை பற்றி என்ன தெரிய போகுது உனக்கு? அப்படி ஏதாவது ஆண்டவர் உணர்த்தி பேசி சொல்லும்போது சொன்னால் கேட்கவே மாட்டான். நீ வேணா ஒரு பாஸ்டா வந்து ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு போவான்னு பார்த்தா அந்த துக்கத்தின் மேலே துக்க செய்தியை சொல்லிட்டு போகிறானே, அது துக்க செய்தி இல்லாத தான் மெய்யான ஆறுதல் செய்தி, அதுதான் மெய்யான ஆசீர்வாத செய்தி. எத்தனை பேர் இன்னைக்கு கெட்டு போனாங்க, எத்தனை பேருடைய பிள்ளைங்க இன்னைக்கு போதை கராக்கியாக இருக்கிறாங்க, போதைகளுக்கு அடிமைப்பட்டு போனாங்க, பெண்களுக்கு அடிமைப்பட்டு போனாங்க, பணத்துக்கு அடிமைப்பட்டு போனாங்க, இன்றைக்கும் கொலைபாதகத்துக்கு சமமான தொழிலை தேடி போகிறாங்க. எதனால்? சரியான கரெக்ஷன், அவங்கள கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்காமல் போனதுனால தான். ஷார்ட்டாக அந்த கதையை ஞாபகப்படுத்துவோமா? 2 பையங்க ஒரு கிராமத்தில் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் நல்லவன். இந்த நல்லவன் திருடுறவன் கூட சேர்ந்துட்டான், இவனும் திருட ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் ஒரு தோட்டத்தில் போய் திருடுறான், கத்திரிக்காயவோ தக்காளி வாங்கினதை திருடிட்டு போய் கொடுக்குறான். 2 பேரும் திருடி கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தன் அம்மா பார்க்குது, பாய் பேலை எவ்வளோதான் கொண்டு வந்தியா, நிறையா கொண்டு வர வேண்டியதானடா, நல்லா எண்ணெய் ஊற்றி என்னென்னமோ மசாலாம் போட்டு டேஸ்ட்டாக வச்சு கொடுக்குது, நல்லா திங்கிறான், மறுபடியும் திருடுறான். ஒருத்தன் வர்றான், அவங்க அம்மா பார்க்குது, இவனுக்கு எங்கே இதெல்லாம் கிடச்சுன்னு யோசிக்குது. சரி இவன் போக்க சரியில்லைன்ட்டு கொஞ்சம் அவனுக்கு தெரியாமல் வேப்பெண்ணெய் உள்ளே கலந்து விட்டுச்சு, கொஞ்சம் மட்டமான சில பவுடர்களை கலந்து விடுச்சு, சோறாக்கி வச்சனே கசக்குது, திங்க முடியல, கொட்ட போகிறான். டே தின்றா, நீ தான் இழுத்து வந்தது இப்படிது, ஏமா இப்படி கசக்குதுன்னா களவான்ட்டு வர்றது அப்படி தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குது. 2 பேரும் வளர்றான், 2 பேரும் பெரிய ஆளுகள் ஆகுறான், அதிகமான வருடங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. ஒருத்தன் என்ன செய்கிறான், குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், ஒருத்தன் என்ன செய்கிறான், ஜட்ஜு சீட்டில் உட்காந்துருக்கிறான். அப்போ 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது முகச்சாடைகளை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் வேறு வழி கிடையாது. கொலை செய்கிற கேஸில், கொலை செஞ்ச ஒரு கேஸில் சிக்கிக்கிட்டாரு, திருட போன இடத்துல மர்டர் பண்ணிட்டாரு. பண்ணி தூக்கு தண்டனை நிச்சயம் உறுதியாகி போச்சு. இப்போ தண்டனை எழுதுகிறவர் யார்? அவரும் ஒரு காலத்தில் களவாண்டவர் தான். ஆனால் அவங்க அம்மா வேப்பெண்ணையை ஊற்றி அவனுக்கு புத்தி வரணுன்றதுக்காக அவனை அடித்து திருத்தி வளர்த்தனால இன்றைக்கி அவன் ஜட்ஜானா. கொலைபாதகத்துக்குரிய தண்டனையை பெற்ற உங்களுடைய அம்மா என்ன செஞ்சு நல்லா வாய்க்கு ருசியை ஆக்கி கொடுத்ததுனால இன்றைக்கி குற்றவாளி கூண்டியில் இருக்கிறான். நிறைய பெற்றோர்கள் பாவங்க சார், மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருக்கிறான். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவனுக்கு ட்ரெஸ் எப்படி கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும், அவனை எப்படி ஸ்கூலில் சேர்க்கணும், அவனை எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றதுக்கு என்கரேஜ் பண்ணணுன்றது தெரியாமல் இப்போ பார்த்தாலும் செல்லு, டிவி. தப்பு செய்யும்போது, பாவம் பண்ணும்போது அது அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும், அது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? அது மரணத்தை உண்டாக்கும், அது நரகபாதாளத்துக்கு கொண்டு செல்லும். அப்படி தான் சொல்கிறேன். இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் துணிவாய் நுழைந்து அவங்கள வசப்படுத்துகிறாங்க. தனக்கு ஆதாயம், தான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவங்க காணிக்க நிறைய தருவாங்க, அவங்ககிட்ட இருந்து நிறையா பொருட்கள் கிடைக்கும், தேவையான அப்போ வசப்படுத்துகிறாங்க. உடனே நடந்துக்கிட்டு இருக்கு, அதானே சபைகளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி காலங்களில் இப்படிப்பட்டவங்க எழும்புவாங்கன்றதையும் சொல்கிறார்.